இது வந்து ராஜாக்கள் காலத்துல இது வந்து இருந்திருக்கு. குறிப்பா ராஜராஜன் காலத்துல ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. நீர் மேலாண்மை. அத படிக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அத சொல்லி, இது வந்து நமக்கு வந்து கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிட் இருக்கும். அதுல வந்து மழைநீர் சேகரிப்பு நடந்திருக்கு. சுத்தி கருங்கல் இருக்கும். ஆனா, நீங்க அங்கங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துலலாம் நீர்பிடிப்பு அதிகமா போகும். அப்போ சுற்றுவட்டார பகுதிகள்ல வந்து தண்ணியினுடைய பூமியினோட இதுலேருந்து தண்ணி வந்து மேல் பகுதிக்கு ஏற்றம் கிடைக்கும். அதனால வந்து நம்ம அத வந்து செய்யணும். அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் அது. அதுல வந்து குறிப்பா வந்து சென்னையில வந்து தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப இருக்கு. ஸோ அதனால வந்து பெரிய கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் பில்டிங்லாம் இங்க ரொம்ப அதிகம் சிட்டில. அதனால இது கம்பல்சரின்னு கொண்டு வந்துருவோம். வீடுகள்ல செய்றாங்க ஒண்ணு. இத வந்து அவசியம் கொண்டு வரணும். நீர்மட்டம் உயரும். அது நல்லது. 14 மாடி, 15 மாடின்னு கட்டிருக்காங்க. அதுல ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் இருக்கு. அங்கெல்லாம் இப்ப தண்ணி ஈஸியா கிடைக்குது. ஆனா, இது அம்மா இருந்த வரைக்கும் கிடைச்சுது. இப்ப வந்து அத வந்து அதாவது என்ன நெனைக்கிறாங்க, இது அம்மாவுடைய திட்டம். அம்மாவுடைய திட்டம் அப்படிங்கிறதுனால அந்த திட்டத்த தூக்கி போட்டுறது. இது திமுகவினுடைய செயலா இருக்கு. ஒண்ணுத்துலயும். அது மக்களுக்கு போய் நலன் குடுக்குதாங்கிறத தான் பார்க்கணும். அத அவங்க செய்யறதில்ல. இப்ப அதனால என்னன்னா, இப்ப இவுங்க வந்ததுலேருந்து அத ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணல அவங்க. அதனால யாரும் வந்து சிட்டில வந்து அத செய்யறதே இல்ல. இப்ப நம்ம அம்மா இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, சிஎம்டில வந்து ஃபைனல் அப்ரூவ்மென்ட் குடுக்கும்போது வந்து பார்ப்பாங்க, விசிட் பண்ணுவாங்க. அத ஒரிஜினலா முறையா செஞ்சிருக்காங்களா? அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ செய்யணும்? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம கிளியரன்ஸ் குடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல சுத்தமா. அதனால நீர்மட்டமும் இங்க வந்து இப்ப கீழ போயிடுச்சு.